ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ப்ரூச் பார்க்க போகிறோம் சிம்பிளாக அப்படின்னா, அந்த 0.3 mm மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி நான் வந்து அழகிய லைலா யூஸ் பண்ணி கம்பியில் வந்து நம்ம முறுக்கி ஒரு டிசைன் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கம்பி இந்த அளவு எடுத்துகிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளார் சீக்வன்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளார் சீக்வன்ஸ் கரெக்டாக எனக்கு அந்த சென்டரில் வரணும். அழகிய லைலா ஃப்ளார் வந்து எனக்கு சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 2-3 லோரியல், நான் 4 பீஸ் லோரியல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 4 பெட்டல்லையும் வந்து நிற்கிற மாதிரி 4 லோரியல் கொடுக்குறேன். அது வந்து கரெக்டாக நிற்காது தான், இருந்தாலும் நம்ம வந்து 4 பெட்டல் இருக்கிறதுனால 4 லோரியல் பீஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து கம்பியை அடியில் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி அடியில் எடுத்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தூரம் முறுக்கிக்கோங்க. இவ்வளோ தூரம் எனக்கு வேணும், அவ்வளோ தூரம் இந்த இடத்துல கையால் டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி நான் முறுக்குறேன். ஃபஸ்ட்டு முறுக்கும் போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நீங்கள் முறுக்க தான் அந்த டைட்னஸ் கிடைக்கும் முறுக்கில். அந்த முறுக்கு டைட்னஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து நகர்ந்து வராது உங்களுக்கு. இப்போ கொஞ்சோண்டு மட்டும் முறுக்கிட்டேன். இது இப்படி கீழே வரதான் செய்யும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நான் வந்து லீஃப் அப்ளை பண்ண போறேன். லீஃப் சீக்வன்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணினது தான். ஸோ ஒரு லீஃப் சீக்வன்ஸு, அதில் ஒரு டியூப் பீடு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாகவே கொடுங்க. கொடுத்து கரெக்டாக இந்த எட்ஜில் நிற்கிற மாதிரியே தான் நான் கொடுக்குறேன். நான் ரொம்ப கேப் விட்டு கொடுக்கல, இந்த எட்ஜிலேயே கொடுத்துக்கிறேன். நான் முறுக்க போகிறதில்ல அடியில். ஓகேவா, இந்த எட்ஜிலேயே கொடுத்து இப்படி வரும், அவ்வளோதான். ஓகேவா, இப்படி வரதை சும்மா ஒரு 2 முறுக்கு மட்டும் முறுக்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து மெட்டல் ஒயர் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பெட்டலோடையே நமக்கு சேர்ந்து வர மாதிரி வரணும். அப்போ இந்த பக்கம் கொடுத்தாச்சு. அதே மாதிரியே ரைட் சைடும் ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஒர்க் தான், நம்ம எந்த அளவுக்கு கிரியேட்டிவா திங்க் பண்றோன்றது தான் இருக்கு இது. அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீட், அதுல இந்த அளவுக்கு கரெக்டா கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு டியூப் பீடு அதை அப்படியே உள்ள விட்டுக்கோங்க. கம்பி வளையுது எனக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து கேர்ஃபுல்லா எடுங்க. நான் நல்லா இப்படி உள்ள தள்ளி வச்சுக்கணும். தள்ளி வச்சுட்டு எடுக்கணும். இழுத்துட்டு அப்படியே அடியில கொண்டு வந்துருங்க. அப்படியே அடியில கொண்டு வந்துட்டு அந்த லீஃப் சீக்வன்ஸை மட்டும் ஒரு ஒரு 2 சுத்து இல்லை ஒரு சுத்து சுத்துங்க. ஓகேவா, இப்போ லீஃப் சீக்வன்சஸை வந்து 2 பக்கமும் பிரிச்சு விட்டுறோம் நம்ம. ஓகேவா, இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரம் ஏன்னா நம்ம இதை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம் இல்லையா, அதனால இதை வந்து இந்த அளவுக்கு முடிக்கிக்கோங்க. நீங்க இதை எங்க வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிளார் டிசைன் பண்ணி அந்த ஃபிளார் டிசைனுக்கு அடியில வேணாலும் நீங்க அப்படியே கொடுத்துக்கலாம். பட் சீக்வன்சஸ் மட்டும் கரெக்டா இந்த மாதிரி நிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.